no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தாமஸ் சங்கராங்கிறது ஒரு மிகப்பெரிய ரியல் போராளி. அவர் 49ல் பிறந்தவர். அவர் பிறக்கும்போது அந்த நாட்டோட பேர் அப்பர் வோல்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வேறு நாடுகளும் இங்கே ஆக்குபை பண்ணது. ஜெர்மனி பண்ணது, ஈவன் யூகே வேறு கொஞ்சம் பண்ணாங்க. ஆனால் ஃப்ரான்ஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகம் அங்கே. 1983ல் தாமஸ் சங்கரா அவர் புரட்சி பண்ணி அவர் ஆட்சிக்கு வர்றார். வந்ததுக்கப்புறம் அவர் ஆட்சி பண்ணது மொத்தமே 4 வருஷம். இந்த புர்கினோ ஃபேசோ அப்படிங்கிற பகுதியில் தான் பிளாஸ் கம்போரேஞ்சில் சொல்லுவோம் இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட், அவர் கூடவே இருந்தவர். என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு அவரை விலை பேசிட்டாங்க. எப்போது இங்கே கனடா, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட விலை பேசிட்டாங்க. அதில் உள்ளே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, வெளியில் சத்தம். அப்படி பார்க்கும்போது பார்த்தா அவர் நண்பர் மிலிட்ரி துப்பாக்கி எல்லாம் வச்சு இவர் இவர் கையிலும் துப்பாக்கி இருக்குது. ஏன்னா ஒரு ஆக்சுவலாக பேசிக்கலி மிலிட்ரி மேன், துப்பாக்கி இருக்குது. ரொம்ப உற்ற நண்பன். ஏய் நீ என்னடா இப்படி, நீ இப்படி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி இவர் துப்பாக்கி எடுத்து தன்னை பாதுகாத்து கொள்ள கூட யோசிக்க முடியாத அளவுக்கு உற்ற நண்பன். அப்போ உற்ற நண்பனை பார்த்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்னா போட்டுட்டான் ஒரு அடி. அப்புறம் அடுத்தடுத்துன்னா 11 புல்லட். இந்த ஆள் தாமஸ் சங்கரா யார் கொன்னது, எப்படி செத்தாங்கன்னு வெளி உலகத்துக்கு சொல்லவே இல்லை. இவங்க ஃப்ரான்ஸுக்கு அடி பண்ணிடுறதா, இல்லை இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதா, எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி இருந்தது. அந்த இடத்துல இப்போ வந்திருக்க சூப்பர் ஸ்டார் இப்ராஹிம் தரோரே. ஸோ இப்ராஹிம் தரோரே அப்படியே தாமஸ் சங்கராவின் மறு உருவமாக மக்கள் பார்க்குறாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காலனி ஆதிக்க முதலாளித்துவ நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு புரட்சியாளராக பார்க்கப்படுறாரு. இன்னும் சொல்லப்போனால் நைஜர் ரியல் கேஜிஎஃப் ஹீரோ அப்படிங்கிற பேர் கூட இவருக்கு சொல்லப்படுது. தாமஸ் சங்கரா இவர் யார்? அதாவது ரியல் கேஜிஎஃப் ஹீரோ அப்படின்னா படத்தில் சுவாரஸ்யமாக பார்த்துருப்போம்ல, அதை ரியலாகவே, அதாவது எப்போவுமே உலகத்தோட இயற்கை என்ன அப்படின்னா, ஏதாவது மக்கள் அடிமைப்பட்டு ரொம்ப கொத்தடிமைப்பட்டு ஏதாவது ரொம்ப கஷ்டத்தோட உச்சியில் எல்லையில் இருக்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் சூடு சொரணை இருக்கிற யாராவது ஒரு புரட்சியாளன் போராளி வருவாங்க. இப்போ நம்ம நாடு ஆங்கிலேயர்கிட்ட பிரிட்டிஷ்காரன்ட்ட அடிமைப்பட்டு கிடக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ், இந்த பக்கம் பார்த்தா நமக்கு திப்பு சுல்தானாக இருக்கட்டும், கட்டபொம்மனாக இருக்கட்டும், ஒரு பெரிய கூட்டமே அங்கங்கே எந்திரிச்சு எதிர்த்து சண்டை போட்டுருந்தாங்க. இது ஏன் நாடு, ஏன் மண், ஏன் மக்கள் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருந்தாங்க. ஓகே, எதிர்த்து நின்னாங்க. அது மாதிரி ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் இருக்குல்ல, அதில் இது வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. நீங்கள் தாமஸ் சங்கரா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பொதுவாக சும்மா முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட தாமஸ் சங்கராவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அப்படியா, அவர் எந்த ஊருக்காரு, திருநெல்வேலியா, கன்னியாகுமரியா, தமிழ்நாட்டுக்காரர் தானே, இது தமிழ்நாட்டுக்காரரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சங்கராங்கிறது தமிழ்நாட்டு பேர் தானே, சங்கர சுப்பு, சங்கர சர்மான்ற மாதிரி ஒரு தாமஸ் சங்கரது கிறிஸ்டின் பேர் நம்ம ஊரில் இருக்கேன் அப்படின்னாரு. அப்போது நம்ம ஊருக்கும் அங்கே வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு பேரளவில் நமக்கு எவ்வளோ பெரிய தொடர்பு பாருங்கள். அதாவது மொத்த பேர் எடுத்திங்கன்னா அந்த தொடர்பு இல்லை. ஆனால் தாமஸ் சங்கராங்கிறது ஒரு மிகப்பெரிய ரியல் போராளி. அவர் 49ல் பிறந்தவர். அவர் பிறக்கும்போது அந்த நாட்டோட பேர் அப்பர் வோல்டா. ஓகே, இந்த பக்கம் பாலி, நைஜர், இது சுற்றி இந்த வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் ஒரு 5-6 நாடு சுற்றியே இருக்குது. அப்பர் வோல்டாங்க நாட்டில் பிறந்தார். அங்கே எப்போ பார்த்தாலும் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவங்க அவங்களுடைய சுகம், காசு, பணம் அப்படின்னு இதுக்கு அடிமைப்பட்டு, ப்ளஸ் அந்த மக்களுக்கு இப்போ எஜுகேஷன் கிடையாது. ஆள் நீக்ரோஸ்ன்னு சொல்லி ஒரு இனம், அந்த இனம் எல்லாமே நீக்ரோஸ், கருப்பாக இருப்பாங்க. இப்போ இதில் காக்கேசியன் ஒரு இனம், ஏஷியனுக்கு ஒரு இனம், இந்த மாதிரி ஒரு இனம் இருக்குல்ல. அப்போ நீக்ரோ இனம் ஆள் கருப்பாக இருப்பாங்க. அப்புறம் வெயிலில் அலைவாங்க. ஸோ அவங்க தோல் அந்த கருப்பு மினுமினுப்பு இப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட அப்புறம் கல்வி அறிவே கொடுக்கப்படாத, இல்லாதன்னு கிடையாது, கொடுக்கப்படாத ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட இனம்.
இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னா அறிவு இருக்குது. உழைப்பு இல்லையானா, உலகத்தில் அதிகமான உழைக்கிறவங்க நல்ல உடல் உழைப்பு இருக்குது. சரி, அந்த நாட்டில் வந்து மினரல்ஸ், தங்கம், குரூட் ஆயில் இப்படி எதுவும் இல்லையானா எல்லாமே அங்கே தான் இருக்குது. சரி, காடுகள் இருக்கானா காடுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை. ஸோ இப்படி ஒரு வறுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அப்படி ஒரு மக்கள் அப்படின்னா ஒரு நாட்டில் இல்லை, கிட்டத்தட்ட மொத்த ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டே அப்படி தான். அங்கேனா வைல்ட் லைஃப்லேருந்து எல்லாமே அப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே பார்த்து இவ்வளோ ஏன் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து கோவப்பட்டு வந்த ஒரு மிகப்பெரிய போராளி அப்புறம் வந்து தாமஸ் சங்கரா. 49 பிறந்தவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இங்கே இருக்கிறாரு, அரசியல் இருக்கிற, மிலிட்ரியில் இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, மிலிட்ரியில் இருக்கார், எல்லாம் பண்ணுறாரு. அவர் கூட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கம்போரேன்னு ஒருத்தர், இது பேர் வந்து பிளைஸ் கம்போரே அப்படின்னு. அந்த ஒரு இதுவே வந்து ப்ரொனன்சியேஷன் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து துபாயில் இருக்கும்போது அடிக்கடி வந்து ஆஃப்ரிக்கானை மீட் பண்ணி பேசுவோம். அவங்க வந்து பேசும்போதே கம்போரே அப்படின்னு ஒரு மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பிளைஸ் கம்போரேன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு இல்லை ஒன்றாவே வர்றாங்க, புரட்சி போராட்டம் பேசுகிறாங்க, எல்லாம் வர்றாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து ஒரு பயங்கரமான ஊழல்வாதி. இவர் முன்னாடி இருந்து ஒருத்தர் தான் நான் கேட்டேன், அப்படி இல்லை. ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற அந்த அப்பர் வோல்ட்டாவில் இருந்ததும் சரி, அங்கே பக்கத்தில் நைஜரில் இருந்து இங்கேருந்து எல்லாமே வந்து ஊழல்வாதிகள். ஓகே, மக்களை பற்றி கவலையே படாத தன்னோட சுகம் அப்படின்ற மாதிரி மட்டும் இருந்த ஊழல்வாதிகள். அப்போது அவங்க வந்து இராணுவ புரட்சி பண்ணி மேலே வந்து மக்களை அடிமைப்படுத்தி தன்னோட சுகம். அவங்களுக்கு பாஸ் யார் அப்படின்னா, மெயினாக வந்து அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் அதிகமாக கால் பதித்தது யார் அப்படின்னா, ஒரு பக்கம் யூரோப்பியன் கண்ட்ரியிலேருந்து ஃப்ரான்ஸு, இந்த பக்கம் வந்து நார்த் அமெரிக்கா காண்டினென்ட்டில் வந்து யுஎஸ்ஏ, கனடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வேறு நாடுகளும் வந்து இங்கே ஆக்குபை பண்ணது. ஜெர்மனி பண்ணது, ஈவன் யூகே வேறு கொஞ்சம் பண்ணாங்க. ஆனால் ஃப்ரான்ஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகம் அங்கே. அதுக்குன்னா எந்த வகையில் இருந்தது? அதாவது அந்த நாட்டை வந்து அடிமைப்படுத்தி நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆட்சி பண்ண மாதிரி அவங்க வந்து இப்போ ஃப்ரான்ஸ் வந்து அங்கே ஆட்சி பண்ணாங்க. அந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டது. ஆட்சி பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? இப்போ இந்த வளங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 25,000 கோடி ரூபாய்க்கு வந்து தங்கத்தை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே ஒரு 1000 கோடி ரூபா வந்து உன் நாட்டுக்கு தர்றேன், பிச்சை போடுற மாதிரி. ஆனால் இதெல்லாத்தையும் எடுத்து நான் வந்து இதெல்லாம் எடுக்கிறேன் இல்லையா, இதுக்கு என்னோட கமிஷன் வந்து ஒரு 10,000 கோடி. அப்புறம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கனடாவுக்கு வந்து ஒரு 7,000 கோடி, இவனுக்கு ஒரு 5,000 கோடி, அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு ஒரு 1000, 1500 கோடி, 2000 கோடி அப்படின்னு அந்த நாட்டுக்கு கொடுக்குறது. ஸோ அந்த நாட்டோட வளம் இவ்வளோ இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிங்க, உங்கள் கையில் வந்து ஒரு 10 ஃப்ளாட்டு இருக்குது. ஒரு ஃப்ளாட் 20,000 ரூபா வாடகை போகுது, 2 லட்ச ரூபா. இதை நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எனக்கு 2 லட்ச ரூபாவில் வந்து நான் வந்து போகிறேன் வர்றேன், போக்குவரத்து, இந்த செலவு அந்த செலவு எல்லாம் போட்டு ஒரு 1,90,000 ரூபா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 10,000 உங்களுக்கு தரேன்னு வச்சுங்களேன். அப்போது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து கஞ்சிக்கு கஷ்டப்படுவீங்க, நான் வந்து நல்ல காரில் ஜாலியாக ஹாயாக போய்கிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரான்ஸ் அந்த அப்பர் வோல்ட்டாவுக்கு பண்ணிகிட்டு இருந்தது. 1983 தாமஸ் சங்கரா அவர் வந்து புரட்சி பண்ணி அவர் வந்து ஆட்சிக்கு வர்றார். ஓகே, வந்ததுக்கப்புறம் அவர் ஆட்சி பண்ணது மொத்தமே வந்து 4 வருஷம். 83, 84, 85, 86, 87. அந்த புர்கினோ ஃபேசோ அப்படிங்கிற பகுதியில் தான் அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த அப்பர் வோல்ட்டாங்கிறத வந்து அப்பர் வோல்ட்டாங்கிறது பேர் சரியில்லை, இது வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது, அதை வந்து பேரை வந்து மாற்றுவோம். அது வந்து எப்படி அந்த இதுக்கு பேர் என்னென்னா, நம்ம நிமிர்ந்த நடை, பாரதியார் சொல்லுவார்ல, ஒரு நிமிர்ந்த நடை அப்படின்ற ஒரு அப்ரைட் பீப்புள், வி ஆர் அப்ரைட் பீப்புள் அப்படின்ற அந்த பெருமையோட ப்ரௌடு. ஓகே, ஒரு வி ஆர் பீப்புள் ஆஃப் ப்ரைடு, அப்ரைட் பீப்புள் அப்படிங்கிற அர்த்தம் வரக்கூடிய பர்கினோஸ். ஸோ பர்கினோட மக்கள், ஓகே, பர்கினோ ஃபாசோ அப்படின்னு சொல்லி இந்த தாமஸ் சங்கரா தான் பெயரே சூட்டுறாரு. நம்ம வந்து மதராஸ் மாகாணம் வந்து தமிழ்நாடுன்னு சூட்டினாங்க இல்லையா, அது மாதிரி வந்து பர்கினோ ஃபாசோவுக்கு வந்து தாமஸ் சங்கரா தான் அந்த பேரே சூட்டுறாரு. நாம் வந்து பீப்புள் ஆஃப் ப்ரைடு, இந்த மண்ணோட பெருமைக்குரியவர்கள் பர்கினோ ஃபாசோ அப்படின்னு வந்து பேரை வந்து சுட்டுறாரு. சரி, இப்போ இதெல்லாம் வந்துச்சுல, வந்தோடனே என்ன பண்ணார்? எஜுகேஷன் வந்து ஒரு 13%, 14%, அவ்வளோதான் மொத்த மக்கள். 14% தான் படித்த மக்கள் அப்படின்னா பெண்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, கல்வியே இல்லை.
ஓகே, அந்த படித்த மக்களும் இப்போ என்னத்தை படிச்சிருப்பாங்க, என்னத்தையோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு அப்படி இருப்பாங்க. மற்ற மக்கள் எல்லாம் வெறும் உடல் உழைப்பு, அதுக்கப்புறம் தங்க சுரங்கத்தில் வந்து சுரங்கத்துக்குள்ளே வேலைக்கு போனாங்கன்னா அவங்க லைஃப் அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ரேர் எர்த் மினரல்ஸ் இப்படின்னு காடுகளில் இதுலன்னு சொல்லிட்டு போய் வேலை என்னத்தையோ சாப்பாடும் சரியாக கிடைக்காம அப்படி இந்தளவுக்கு வறுமையில் இருக்கும்போது இவர் வந்தார். பார்த்துட்டு ஓகே, இனிமே வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதில் இது இங்கே என்னென்ன வளங்கள் இருக்கோ இந்த வளங்கள் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் யார் அப்படின்னா கனடா. அந்த 2 பேருக்கும் சேர்ந்து சப்போர்ட் யார் அப்படின்னா யுஎஸ்ஏ, அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்கா வந்து உலகத்தின் கொள்ளைக்காரன் வந்து அமெரிக்கா. ஓகே, ஆப்பிரிக்கன் முக்கிய கொள்ளைக்காரன் வந்து ஃப்ரான்ஸு. இன்றைக்கி ஃப்ரான்ஸோட அஜிடேஷன் பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இதில் சொல்லிடலாம். இப்போ கரண்ட்டில் அதே பர்கினோ ஃபாசோ பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இப்ராஹிம் தரோரை பற்றி. ஆமாம், அவர் வந்து தாமஸ் சங்கராவுடன் மறு உருவம். அவர் வந்து கிறிஸ்டியன், இவர் முஸ்லீம். ஆனால் அங்கே வந்து மதம் கிடையாது, இனம் இது கிடையாது, ஒன்லி இனம் தான். அந்த நாடு அந்த மண்ணின் மைந்தர்கள் தான். தாமஸ் சங்கராவின் மறு உருவம் தான் இப்ராஹிம் தரோரின்னு சொல்லி மக்கள் கொண்டாடுறாங்க. மத அரசியலுக்கு அங்கே வேலை இல்லை. இல்லை, உலகத்தில் எப்போவுமே மதம் வந்து செகண்டரி தாங்க. உலகத்தில் எப்போவுமே மதம் வந்து இப்போ நீங்கள் வந்து கத்தாரில் அடித்தாங்க அப்படின்னா இப்போ திடீர்னு சவுதி அரேபியா பொங்கி எழுந்து வர்றாங்க. என்ன அர்த்தம், நாளைக்கு நம்ம ஊரில் அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி. இதே இது வந்து முஸ்லீம் தான் பாலஸ்தீனத்தில் அடிக்கும்போது வந்து ஏன் பொங்கி வரல, வெறுமனே அறிக்கை மட்டும் விட்டுட்டு ஒதுங்கி இருந்தாங்க. மதம் பிரச்சனை இல்லைங்க, தன்னோட இருப்புக்கு தன்னோட வளத்துக்கு. அது மாதிரி இப்படி இங்கே வரும்போது யுக்ரைனுக்கு வந்து திடீர்னு நம்ம ரஃபேல் விமானத்தை இங்கே ஃப்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா இன்றைக்கி இப்ராஹிம் தரோரை என்ன பண்ணுறாரோ இதை வந்து 1983 84களில் 85 வந்து இவர் வந்து தாமஸ் சங்கரா பண்ணார். ஓகே, இப்போ பண்ணும்போது இவங்க வந்து ரஷ்யா வந்து இவங்களுக்கு ஆதரவு, அப்பவும் ஆதரவு கொடுத்தாங்க, இப்போவும் ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகே, ரஷ்யா உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து இப்போ அணை கட்டுறாங்க இங்கே. இப்படி வர இடத்துல இன்றைக்கி வந்து ஏன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஃப்ரான்ஸ் இவ்வளோ பொங்குறாங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸோட காலனியாக இருந்தது இப்போ வரைக்கும் இருந்தது வந்து பர்கினோ ஃபாசோ. அதை வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா ஒழிக்கிறதுக்காக வந்து யுக்ரைனுக்கு இது கொடுக்குறாங்க. இந்த அரசியல் புரியுதா? இந்த மாதிரி நுட்பமான அரசியல் பார்த்தா இவன் வந்து மேலே வந்துடக்கூடாது, வர்றதுக்கு நான் இங்கே வந்து இது கொடுக்குறேன், ரஃபேல் விமானம் கொடுக்குறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் சுரண்டுக்கு ஒருத்தன் மேலே எரிஞ்சு வர்றான், அவனை கொல்லுவேன். ரொம்ப சிம்பிள். நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4 பேரை கொல்லலாம் அப்படிங்கிறது தான் இவங்க இந்த ஆட்சியாளர் இருக்காங்களா. அதுவும் முக்கியமாக யூரோப் ஆட்சியாளர், யூரோப்பில் இருக்க அத்தனை கண்ட்ரிஸ் ஆல்மோஸ்ட்டு. அதே மாதிரி அமெரிக்கா, அப்புறம் கனடாங்கிறது அமெரிக்காவோட ஒரு பார்ட்டு தான். சவுத் அமெரிக்கா காண்டினென்ட் எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் பாவம் தான். ஓகே, அந்த ஃபுட்பால் விளையாண்டுட்டு அப்படியே அவங்க ஒரு டைப்பில் மாதிரி மாஃபியா, போதை மாஃபியா, அவங்கள்ட்ட சிக்கி சீரழிஞ்சு அப்படி கிடக்கிறவங்க. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவோட நிலைமையும் ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டு கண்டம் அந்த நிலைமையும் சவுத் அமெரிக்கா கண்டம் நிலையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இப்படி வருது இல்லையா. இப்போது கூடவே வந்து அங்கே வந்து மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் 85லேருந்து 87 வரைக்கும் கூடவே இருந்து உற்ற தோழன். அவர் கூடவே வளர்ந்தவர். ஓகே, அவங்க அம்மா போட்ட சாப்பாட்டிலே இவர் கூட சாப்பிட்டவர், புரட்சி போராட்டம் வந்தவர். அவர் வந்து அந்த பிளாஸ் காம்போரேன்னு சொல்லி வச்சுருந்தோம் இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட், அவர் கூடவே இருந்தவர். என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு வந்து அவரை வந்து விலை பேசிட்டாங்க. யார்? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். எப்போது இங்கே கனடா, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட வந்து விலை பேசிட்டாங்க. அதாவது தாமஸ் சங்கரோட தோழன் அப்போ இருக்கிற மினிஸ்டர். என்ன, மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ். அது அந்த முரண் கான்ட்ரடிக்ஷன் பார்த்திங்கன்னா, அவர் ஜஸ்டிஸுக்கான ஒரு மினிஸ்டர், ஆனால் ஜஸ்டிஸ் இல்லாமல் நடந்துக்கிட்டார். ஸோ 87ல் அங்கே வந்து ஒரு கூட்டம் போட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ ஐஎம்எஃப்பில் வந்து லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுத்து இவ்வளோ பணம் கொடுக்குறோம், இந்த பணத்துக்கு இவ்வளோ வட்டி, இந்த வட்டி நீங்கள் வந்து திருப்பி செலுத்திட்டே இருக்கணும். இந்த வட்டி வந்து தீரவே தீராது. நம்ம வந்து ஊரில் இங்கே வட்டி கடைக்காரன்ட்ட வாங்குற மாதிரி தான், இங்கே வாங்கினா வட்டி தீரவே தீராது, அவார்டு போயிட்டே இருக்கும், அசல் வந்து அப்படியே நிற்கும். அது மாதிரி ஐஎம்எஃப் வந்து கிட்டத்தட்ட உலகத்தின் வட்டி கடன் நடத்துகிற கொள்ளைக்காரன் தான். அதுக்கு பேஸ் வந்து இஸ்ரேல்காரன் தான், அது யூதர்கள். ஸோ இப்படி மாதிரி இருக்கும்போது அவன் என்ன சொன்னான், வந்து எங்கள் நாட்டிலேருந்து இவ்வளோ தங்கம் போயிருக்கு, இவ்வளோ மினரல்ஸ் போயிருக்கு, இதுக்கு விலை வச்சா இவ்வளோ விலை, இந்த விலை ஏன் அங்கே போகுது, அதனால் உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் இந்த வாங்கின காசு, எனக்கு நீங்கள் இந்த கொடுத்த காசை திருப்பி தரமாட்டோம், இதை பூரா நாட்டுடைமை ஆக்குறோம், ஐஎம்எஃபோட பணத்தை திருப்பி தரமாட்டோம், எங்கள் நாடு எங்கள் மக்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு பக்கத்து நாடுகிட்ட வந்து நைகர் இந்த மாதிரி பக்கத்து நாடுகள்கிட்ட வந்து ஒப்பந்தம் போடுறாங்க, நாம் சேர்ந்து இருப்போம்னு ஒப்பந்தம். கானா அந்த மாதிரி நாடுகளோட. ஆமாம்,
அப்படி போடும்போது தான் இவங்களுக்கு வந்து ஒரு அலாமிங் சுச்சுவேஷன். இல்லை இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம சோத்தில் மண்ணை போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற சோறே இங்கேருந்து சுரண்டிட்டு போகிறது தான். எப்படி யூகே வந்து இந்தியாவிலேருந்து சுரண்டி கொண்டு போனாங்களோ, கடைசி வந்து கோஹினூர் வைரம் வரைக்கும் கொண்டு போனாங்களோ, அது மாதிரி அங்கே வந்து சுரண்டி சுரண்டி கொளுத்தவங்க. யூரோப் வந்து இவ்வளோ பெரிய பணக்கார நாடு, G7 ரிச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இப்படி வந்ததில்லை. அதில் எப்படி வந்துச்சு? இந்தியாவிலேருந்து சுரண்டாங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து சுரண்டாங்க, ஆஃப்ரிக்காவிலேருந்து சுரண்டாங்க, உலகத்தில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பூரா சுரண்டாங்க. சுரண்டி எடுத்தால் கொள்ளையடிச்சிட்டு போனால் அவங்க பணக்காரன் தான். அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 3 ஆப்பிரிக்க கண்ட்ரி நாடுகளை வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்ம ஏன் வந்து அவங்க கரன்சியை வாங்கி அவங்ககிட்ட வந்து வட்டி கட்டி கஷ்டப்படணும்? நமக்குள்ள காமன் கரன்சி ஒன்று வச்சுக்கிடுவோம். இந்த காமன் கரன்சிங்கிறது எப்போவுமே பிரச்சனை. எப்போன்னா காமன் கரன்சியை பற்றி பேசக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் காமன் கரன்சி டார்கெட் செய்யப்படுறாங்க, டார்கெட் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ராஜீவ்காந்தி கொண்டதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஏஷியன் காமன் கரன்சிக்கு அவர் ரொம்ப வந்து இது பண்ணார். அது வந்து உள்ளுக்குள்ள டீப்பாக போனீங்கன்னா அது பெரிய வரலாறு, இந்திய வரலாறு தான். இந்திய வரலாற்றில் ரத்தம் தோய்ந்த எப்படி பார்த்தாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து தலைக்குனிவாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஆனால் அதுக்கு வந்து வேறு ஒரு இதுக்கு நிறைய கான்ஸ்பிரன்சி இருக்குது. ஆனால் அவர் முக்கியமாக பேசுனது வந்து இந்தியா வந்து இவ்வளோ வளமான நாடு இப்படி இருக்குது. அப்போ தான் வந்து இதுக்கு டெலிகம்யூனிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தவர். அப்புறம் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு வந்து ஏன் காமன் கரன்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பித்தது. இதை வச்சு உலகத்தை வந்து அடிமையாக்கி உலகத்தை வந்து இருக்கிற கொஞ்சம் பிச்சை காசு மாதிரி போட்டுட்டு இருக்கிற வளத்தை பூரா சுரண்டி சாப்பிட்ற ஆட்கள் இவங்க. அப்படி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய முதலைகள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சாதாரண வந்து தவளை என்ன செய்யும்? சங்கரா வந்து வந்தார், கூட இருந்த நண்பன், உற்ற நண்பன், ஓகே, அந்த கம்பரே அந்த அது பேரே வந்து எனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியல, அது ப்ரொனன்சியேஷன் தப்பாக கூட இருக்கலாம் வச்சுக்கோமே. அவர் வந்து விட்டாங்க 1987. அதில் உள்ளே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, வெளியில் சத்தம். அப்படி பார்க்கும்போது பார்த்தா அவர் நண்பர் மிலிட்ரி துப்பாக்கி எல்லாம் வச்சு இவர் வந்து இவர் கையிலும் துப்பாக்கி இருக்குது. ஏன்னா ஒரு ஆக்சுவலாக பேசிக்கலி மிலிட்ரி மேன், துப்பாக்கி இருக்குது. ரொம்ப உற்ற நண்பன். ஏய் நீ என்னடா இப்படி நீ இப்படி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி இவர் துப்பாக்கி எடுத்து தன்னை பாதுகாத்து கொள்ள கூட யோசிக்க முடியாத அளவுக்கு உற்ற நண்பன். சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்தவங்க. இந்த ஆள் 49 பிறந்தா, அந்த ஆள் வந்து 51 பிறந்தா, 2 வயசு வித்தியாசம் தான், பெரிய இது இல்லை. அப்போ உற்ற நண்பனை பார்த்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்னா போட்டுட்டான் ஒரு அடி. அப்புறம் அடுத்தடுத்துன்னா 11 புல்லட். இந்த ஆள் வந்து தாமஸ் சங்கரா வந்து யார் கொன்னது எப்படி செத்தாங்கன்னு வெளி உலகத்துக்கு சொல்லவே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து புதைச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆள் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு எட்டப்பன் சொல்லுவோமா, காட்டி கொடுத்து இதை வந்து எட்டப்பன். இப்போ வந்து எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்ட அத்தனை மினரல் மைனிங் ஓர், அது மைனிங் இது எல்லாமே வந்து திரும்ப அவங்களே எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் IMF சொன்னாங்க, எனக்கு திரும்ப வந்து பணத்தை கட்டுவே இல்லை. கட்டுவேன் ஏசமா, இந்த உனக்கு இவ்வளோ காசு, உனக்கு இவ்வளோ சௌகரியம், உனக்கு நீ ஒருத்தன் ஒரு குடும்பம் இது நல்லாரு, இல்லை ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் நல்லாரு, மக்களை பற்றி ஏன் கவலைப்படுற அப்படின்னு. இப்போது தாமஸ் சங்கரா இருந்த பீரியடில் ஒரு 13% இருந்த கல்வி வந்ததுக்கப்புறம் 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் பண்ண புரட்சின்னா பெண்களுக்கு அவ்வளோ உரிமை, பெண்கள் படிங்க, பெண்கள் வந்து வேலைக்கு போங்க அப்படின்னு பெண்களை வந்து பயங்கர முன்னேற்றத்தை கொண்டு வந்து 4 வருஷத்தில் கல்வி அறிவு 70%க்கு மேலே. அவர் ஆண்ட 4 வருஷத்தில் நிறைய ஆட்சி மாற்றங்கள், பயங்கரமான ஆட்சி மாற்றம், 70% மேலே. அதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து 27 வருஷம் ஆண்டுக்கார். அதுக்கப்புறம் ஆனது எட்டப்பன். ஓகே, அந்த ஆளுக்கு முடியும் கட்டி கொடுத்தவர், கட்டி கொடுத்து சுட்டு கொண்டாள். விட்ட நண்பனே சுட்டு கொன்னாள். 27 வருஷம் ஆட்சி பண்ணார், 87லேருந்து 2014 வரைக்கும். ஓகே, அப்புறம் திரும்ப எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப 15% வந்துடுச்சு. கல்விக்கு கூடம் இல்லை, இது இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 வருஷத்தில் இந்த ஆள் பண்ணியிருக்க சாதனை இருக்குல்ல, இதை வந்து இன்னும் ஒருத்தரோடு ஒப்பிடலாம். யாரோடனா, இப்போ வந்து நம்ம முகலாய பேரரசு இருந்தது, அதில் பாபர் கிபி 1555. அதுக்கப்புறம் வந்து முகலாயருக்கு அவர் பாபருக்கு அப்புறம் அவர் மகன் ஹுமாயூன். அந்த பாபரோட படையில் இருந்த படை வீரன் வந்து ஷெர்ஷா. ஓகே, ஹுமாயூன் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து இப்போ தப்பு பண்ணுறவங்க பூரா மன்னிச்சு விட்ட இடத்துல வந்து ஷெர்ஷா திடீர்னு வந்து பெரிய ஆளாகி ஹுமாயூனை விரட்டி விட்டு 5 வருஷம் ஆட்சி பண்ணார். அந்த ஆட்சியில் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காயின் இருக்குல்ல,
அது ஒரு மாதிரி காயினை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நிலத்தை அளந்தது. 5 வருஷம் இந்தியாவில் அந்த ஷேர்ஷான்ற மன்னர் பண்ணியிருக்க புரட்சி இருக்குல்ல, பயங்கரமான புரட்சி. அதுக்கப்புறம் தான் அதை வந்து முகலாயர்களும் அடுத்து வந்த அக்பராக இருக்கட்டும், ஷாஜகானாக இருக்கட்டும், சலீமாக இருக்கட்டும், அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாங்க, இன்க்ளூடிங் பிரிட்டிஷ் பீப்புள். 5 வருஷம் ஒருத்தர் பண்ணது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆள் பண்ணதில் வந்து யாரெல்லாம் வந்து வழிக்கு வரலையோ எப்படி போகணும், எப்படி சண்டை போட்டு இது கொண்டு வந்து இது கரெக்டாக சேர்த்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, நல்வழி என்ன அரசமைப்பு தான், ஆட்சி தான். முகலாய பெருசு அந்த ஆள் மட்டும் ஒரு மேவரில் எங்கள் இதில் ராஜஸ்தானில் வந்து ஒரு இதில் சண்டைக்கு போகணும், அதில் வந்து ஒரு பாம் இருக்குல்ல, அதை வைக்கணும், வச்ச இடத்துல வந்து வெடிக்கலை, போய் பார்க்கும்போது வெடிச்சிருச்சு, அந்த ஆள் செத்து போனாங்க. 5 வருஷத்தில் அந்த ஷெர்ஷான்ற மன்னர் வந்து செத்து போனார். ஒரு அப்படி சாகாமல் இருந்திருந்தால் முகலாய பேரரசு இருக்கு இல்லையா, அது வேறு மாதிரி தடமாக இருக்கும். அப்போ 5 வருஷம் அந்த ஆள் பண்ணார். அது மாதிரி இங்கே வந்து தாமஸ் சங்கரா என்ன எதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன்னா, உலகத்தில் ஒரே மாதிரி இப்போ சில இடங்களில் நடக்குது. இந்த தாமஸ் சங்கரா பண்ணியிருக்க சீர்திருத்தம் வந்து அவர் வந்து சுட்டு கொல்லாமல் இன்னும் பாதுகாப்பாக குற்ற நண்பனாச்சே அப்படின்னு சொல்லி நம்பாமல் அந்த ஆள் சுடுறதுக்கு முன்னாடி இந்த ஆள் எடுத்து சுட்டிருந்தா இந்த சரித்திரமே வேறு மாதிரி, பர்கினோ ஃபாசோட சரித்திரம் வேறு மாதிரி மாறி இருந்திருக்கும். 27 வருஷம் ஒருத்தர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிமை. அந்த ஆள் வந்து ஏன்னா அந்த மக்களுக்கான துரோகி, இன துரோகி அப்படி பண்ணதுனால திரும்ப வந்து அப்படியே கீழே அமைங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்ததில் இடையில வந்து ஹனோரே தாரோர்னு ஒரு ஆள் இருக்கார், ஒரு பிரசிடெண்ட்டு. ஓகே, அவர் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார் தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு படத்தில் வரும், ஒரு நாள் முதல்வன் ஒரு படத்தில். ஆமாம். ஓகே, அது மாதிரி அவர் ஆட்சி பண்ணது ஒரு நாள், பிரசிடெண்ட்டாக ஒரு நாள் இருந்தார். 31 அக்டோபர்லேருந்து 1 நவம்பர் வரைக்கும் 2014. எதனால ஒரு நாள் முதல்வர் திடீர்னு அங்கே ஆள் போயாச்சு, அடுத்து இவரை வந்தாங்க, நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி போட்டு வேறு ஒருத்தர் வந்தாங்க. இப்படி மாற்றி எது வரைக்கும் அப்படின்னா 2022 இப்ராஹிம் தரோரே வர்ற வரைக்கும் வந்து அடுத்தடுத்து அதுக்கு இடையில ஒரு 5 வருஷம் ஒரு ஆள், 8 மாதம் ஒரு ஆள், அதுக்கப்புறம் 15 நாள் ஒரு ஆள், இப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு நிலையான ஆட்சி இல்லை, யார் என்ன பண்ணுறது, இவங்க வந்து ஃப்ரான்ஸுக்கு அடி பண்ணிடுறதா இல்லை இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதா எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி இருந்தது. அந்த இடத்துல வந்து இப்போ வந்திருக்க சூப்பர் ஸ்டார் வந்து இப்ராஹிம் தரோரே. ஸோ இப்ராஹிம் தரோரே வந்து அப்படியே வந்து தாமஸ் சங்கராவின் மறு உருவமாக மக்கள் பார்க்குறாங்க. அதில் தவறு இல்லை. என்னென்னா இப்போ இப்ராஹிம் தரோரே வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் வேண்டாம், எனக்கு இவ்வளோ போதும், என் வாழ்க்கைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு எப்படி பண்ணுறாரா, தாமஸ் சங்கரா வந்து தன்னோட சம்பளம் வந்து பல ஆயிரக்கணக்கான டாலர் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு $400 $500 போதும் மாதம், எனக்கு வந்து ஒரு சின்னந்து இருக்கிற வீடு இதெல்லாம் எனக்கு போதும் அப்படின்றது. அப்புறம் இவ்வளோ பெரிய காரு, ஆடம்பரமான கார் எதுக்கு, இந்த காரில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு லோக்கல் மேனுஃபேக்சர் பண்ண கார் எனக்கு அது போதும் எனக்கு. தாமஸ் சங்கரா கூட அவருடைய ஆட்சியில் வந்து ஆடம்பர கார்கள்லாம் வந்து புறக்கணிச்சார். அதெல்லாம் சாதாரண ஆட்சியாளர்கள்லாம் சாதாரண காரில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவோம்லாம் கூட பிஸ்னஸ் கிளாஸில் போகக்கூடாது, சாதாரண இதில் மக்களோட மக்களாக, நம்ம மக்கள் ஒரு ஆள் தானே, நம்ம என்ன ஸ்பெஷல், நம்ம மக்களோட மக்களாக போவோம் அப்படின்னு அப்படி போன ஆள், செலவு பூரா குறைச்ச ஆள், இந்த காசை பூரா மக்களுக்கு வந்து செலவு பண்ணுவோன்னு பண்ண ஆள். இதை வந்து நம்ம சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லுவோமே. இன்றைக்கி வந்து நம்ம இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாகட்டும் இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என் சொத்தெல்லாம் இவ்வளோ உண்மை, நான் டிக்ளேர் பண்ண சொத்து இவ்வளோ தாங்க, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து கரெக்டாக பிரித்து கொடுத்து எல்லா மக்களையும் அப்படி கொடுத்துருந்தா, உருவில் கொடுத்துருந்தா, நீங்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து எவ்வளோ டேக்ஸ் போட்டு என்ன பண்ணாலும் மக்கள் கையில் வந்து நல்ல பணம் நிறையா இருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இன்னும் நிம்மதி. இப்போது வந்து பெரிய பசி பட்டினி இல்லை, ஆனால் இன்னும் வளமை நிறையா இருக்கும். இன்னும் வீடுகள் சரியாக பராமரிக்கப்படாமல் இது பண்ண நிறையா இருக்கு இல்லையா. இந்த வாழ்க்கை தரம் இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு கத்தாரோட மக்கள் வாழ்க்கை தரம், குவைத்தோட மக்கள் வாழ்க்கை தரம், இல்லை துபாய் போகிறோம் இல்லையா, துபாயோட வாழ்க்கை தரம் எப்படியோ அது மாதிரி வந்து தமிழ்நாட்டோட, நான் வந்து இந்தியாவை பற்றி பேசலை, நான் தமிழ்நாடு பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். தமிழ்நாடு தனி நாடு இல்லை, ஒரு தனி மாநிலம்தான். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் சேர்த்து வச்சுருக்க சொத்து இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு வேறு நாடுகளில் போட்டிருக்க சொத்து, இது வந்து சொல்கிறதுக்கு வந்து வெறும் வருத்தமோ வெக்கமோ இல்லை, நமக்கு உள்ள வருத்தம் இருக்குது. இது வந்து பயமோ வெக்கமோ ஒன்றும் இல்லை. நம்ம இதை வந்து தாமஸ் சங்கராவை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து, ஓகே இப்படிலாம் பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இப்ராஹிம் தரோரே அங்கே வந்து பண்ணுறாங்கல்ல, இன்றைக்கி பார்த்தா பயங்கரமான டெவலப்மெண்ட்டு பர்கினோ ஃபாசோவில். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த ஆள் வந்து இப்போ வயசு 37 இப்ராஹிம் தரோரேக்கு, இன்னும் ஒரு 10-15 வருஷம் அப்படி போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தாண்டி போயிடும். ஏன்னா எஜுகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர். இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தாமஸ் சங்கரா அதில் விடுபட்டது என்ன தெரியுமா, அந்த ஆள் என்ன சொல்லிட்டார் வந்து,
நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மரங்கள் ரொம்ப முக்கியம், ஃபாரஸ்ட் முக்கியம் அப்படின்னு 1 கோடிக்கும் அதிகமான மரங்களை நட்டி வளர்த்து நீங்கள் பெரிய காடாக்குனது அந்த ஆள் சாதனை. உலகத்துக்கு பெரிய, ஏன்னா இவங்க பண்ணிட்டு இருக்க அந்த கார்பன் எமிஷன் இருக்குல்ல, அந்த கார்பன் எமிஷனை வந்து குறைக்கிறதுக்கு மரங்கள் வேணும். அந்த மரங்களை வந்து அவர் நட வச்சு எல்லாம் நட்டி ஆகணும் கம்பல்சரி ரூல் போட்டவர். அந்த வகையில் ஒரு பசுமை புரட்சி அவர் பெரியளுக்கு பசுமை புரட்சி, மக்களுக்கு வாழ்வாதாரம், பசி பட்டினி கிடையாது, குறைஞ்சிருச்சு அப்படின்னு எல்லா விதத்துலையும். வெறும் 4 வருஷம் ஒரு மனுஷன் இப்படி பண்ண முடிஞ்சா, ஒருவேளை அந்த ஆள் 25 வருஷம் 30 வருஷம் இருந்திருந்துன்னா இந்நேரம் பர்கினோ ஃபாசோட நிலைமை வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து இப்போ வந்து பசி பட்டினியில் இல்லை. ஆனாலும் இந்த கொள்ளையடிக்கிறது இருக்குல்ல, லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சு அப்படி வந்தால் நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போய் நிற்குங்க அப்படிங்கிறது உண்மையில் ஒரு ஆதங்கம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மக்களோட வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தது, அந்த தலைவர்கள் எப்படி நடந்தாங்கல்ல, இல்லை இன்றைக்கும் கரண்ட்டில் நடந்துட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் மாதிரியான தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை. தலைவர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன நெருக்கடி என்னென்னா, அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து ஒரு ஓட்டுக்கும் 1000 ரூபா கொடுக்கணும், 2000 ரூபா கொடுக்கணுன்ற இது இருக்கு இல்லையா, அது கம்பல்சரி ஆகிப்போச்சு. அது இல்லாமல் இருந்தால் ஒருவேளை நமக்கு வந்து சீமான் கட்சி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி எந்த கட்சியும் பணமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஏக்கம் தானே அப்படிங்கிறது தான் இது. இந்த தாமஸ் சங்கரா அவரோட மறு உருவம் வந்து இப்ராஹிம் தரோரே. நமக்கு இப்ராஹிம் தரோரே தாமஸ் சங்கரா மாதிரி நம்ம ஊரில் வந்து தலைவர்கள் வந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை அல்லது ஆசை தான், பேராசை அப்படி வச்சுக்கோமே, பேராசை தான். இதுதான் இதோட தாமஸ் சங்கராவோட வரலாறு. மற்றும் ஒரு நேர்காணலை சந்திக்கலாம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.